ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது உன்னால் முடியாது, இதை அவங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க, நீ என்னத்த பண்ணிட போகிற, உனக்கு என்ன கிடச்சிட போகுது, இப்படி நிறைய ஏச்சுக்கள் பேச்சுக்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு 10 வயசு பையனும் 6 வயசு பையனும் வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க. ஸ்கூல் போயிட்டு வர்றப்ப எப்பயுமே விளையாடிக்கிட்டே வருவாங்க. அன்றைக்கி ரொம்ப ஓவர் விளையாட்டாகி அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கிற ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போய் விளையாட ஆரம்பித்து கால் தவறி அந்த 10 வயது பையன் வந்து ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். அப்போது இந்த 6 வயது பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னே அவங்க அண்ணன் கத்துறதை பார்த்து என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு வந்து அந்த கிணத்துல தொங்கிட்டு இருந்த ஒரு வாளி பக்கத்தில் இருந்ததை எடுத்து தூக்கி போட்டு, நீ இதை பிடிச்சி வாண்ணா அப்படின்னு சொல்லி இவன் தூக்கிடுறான். எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கிடுறான். அப்போது தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. ஊருக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி நடந்த விஷயத்த அண்ணனும் தம்பியும் சொல்கிறப்போ யாருமே நம்பவே இல்லை. அவன் 10 வயசு பையன், இவன் 6 வயசு பையன், எப்படி நீ வந்து அவனை தூக்கியிருக்க முடியும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் யாரும் நம்பலை. அப்போ அங்கே வந்து ஒரு முனிவர் எப்பயுமே ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பார். அவர்கிட்ட கூப்பிட்டு போய் இந்த பையன் போய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கூட நம்பலை. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அவன் 10 வயது பையனாக இருந்தாலும் இந்த பையன் 6 வயது பையன் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருக்கான். அண்ட் அதே மாதிரி உன்னால் இவனை தூக்க முடியாதுன்னு உங்களை போல் சொல்கிற மனுஷங்க யாருமே இல்லை, அதனால் அந்த பையன் தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட கருத்து என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று நம்ம காது கேட்காம செவிடு மாதிரி இருந்துக்கணும், இல்லை நம்மளோட ஃபோக்கஸை ஃபுல்லாக கவனத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் முடியாது அப்படின்ற விஷயத்த கூட முடிக்கிறதுக்கு அதுவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு புரிகிற கருத்து. ஸோ உங்களுக்கு உங்களோட இலக்கு என்னன்னு தெரியுது, அதுக்கு நீங்கள் எடுக்க போகிற ஸ்டெப் என்னன்றது தெளிவாக தெரியுது, உங்களுக்கு அதோட நோக்கன் கார்னர் எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கு, அது உங்களுக்கு அவசியமான ஒன்றுன்னு நினச்சிட்டா வேறு எந்த கமெண்ட்டையும் எதையும் காதில் போட்டுக்கவே தேவையில்லை. பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பாங்க, போட்டுருவார் போட்டுருவார், தூட்டுருவார் தூட்டுருவார்ன்ற மாதிரி அவங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கட்டும். அது அவங்க வேலை. நம்ம வேலை என்ன, இலக்கு அப்படின்றத நோக்கி நம்ம பிரயாணம் செஞ்சு அதை அடைஞ்சு சந்தோஷப்பட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை அடையிற வழியிலையும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கற்றுட்ருக்கோம். தேங்க்யூ.